அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகத்தில் திருவெம்பாவையில் 6வது நாளான இன்று 6வது பாடலை பார்ப்போம். மானே நீ நென்னலை நாளை வந்துங்களை நானே ஏழு பூவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னம் புலம்பின்றோ வானே நிலனே பிறவே அறிவு அறியான் தானே வந்தெம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார்கழல் பாடி வந்தகு உன்வாய் திறவாய் ஊனே ஊருகாய் உனக்கே ஊரும் எமக்கும் ஏனோக்கும் தம் கோனை பாடலோரெம்பாவாய். பாடலின் விளக்கம்: நாளைக்கு நானே வந்து உங்களை எழுப்புவேன் என்று பெண்ணே, நீ நேற்று சொன்ன சொல்லை வெட்கமின்றி எந்த திசையில் போகவிட்டாய்? இன்னமும் விடியவில்லையோ? விண்ணுலகத்தவரும் மண்ணுலகத்தவரும் மற்ற உலகத்தவரும் அறிந்து கொள்ள முடியாத மகாதேவன் வலிய வந்து எங்களை காப்பாற்றி அடிமை கொண்டு அருளினார். அவருடைய மேலான திருவடியை நாங்கள் பாடிக்கொண்டு வருகிறோம். எங்களுக்கு உன் வாய் திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டாயா? உன் உடல் அன்பில் குழைந்து உருகாதோ? இந்த சிறு தன்மை உன்னுடையதாக உள்ளது. வந்திருக்கின்ற எங்களை பார்த்தாவது இறைவனை புகழ்ந்து பாடு. பக்தியாக உள்ள ஒருவருக்கு இப்படி உறங்குவது பொருந்தாது என்னும் கோட்பாட்டை ஏற்றுக்கொள், எண்ணிப்பார் என்று கூறி துயில் எழுப்புகிறார் மாணிக்கவாசகர். தமோ குணம் சோம்பல் குணம் அதிகமாக இருந்தால் சொன்ன சொல்படி செய்ய தீர்மானித்ததை நடத்த முடியாது. அந்த ஜீவன் செயல்படுவது கடினம். நாம் தமோ குணத்தை விட்டால்தான் நல்ல செயலை மேற்கொண்டு செய்ய முடிக்கவும் முடியும். நாமும் நம் தமோ குணத்தை விட்டு முன்னேற முயல வேண்டும். இறைவன் திருவடியை போற்றி பணிந்து தொழ வேண்டும். அடுத்த பதிவில் அடுத்த பாடலை பற்றி பார்ப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். ஓம் நம சிவாய சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.